புரட்சி என்பது தலையில் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இது என் தங்கச்சி சுவிஸ்ல இருந்து எடுத்து பாக்குறான். எழுதிட்டு அண்ணா நீ தைரியமா போ, தைரியமா போ. உன்னை விட்டுருவானா? உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும். நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான். ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான். அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான். நீ போவான்னா உன் பின்னாடி வருவான்னா. வருவான்டா. தீரன் வருவான், காளிங்கராயன் வருவான், திருப்பூர் குமாரன் வருவான், எல்லாரும் வருவான். அந்த கோவை சிறையில தானடா என் பாட்டை வாவுச்சு செக்கெழுத்தான்னு. சிறையில இருந்து செக்கெழுத்தான். அந்த செக்க நினைவா வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? வைக்க நீ மாட்டாய். கருணாநிதி மகன் ஜி.டி. நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைத்தான். நீ மதுரையில கட்டியிருக்க. கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை என் தாத்தா யார் பேர் வைப்பேன்? மூக்கையா தேவர் பேரை வைப்பேன். நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்ல வைக்க கூடாதா? வைக்க மாட்டேன். இப்ப மதுரையில் நீ 200 கோடி கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன்? நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேர வைப்பேன். நம்ம பாட்டேன் வ.உ.சி. கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டன் அன்றைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை. அவன் பேர வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு எடுத்துக்கிறீங்கன்ட்டு நீ நினைக்கிற. நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கான்டா. அப்படி இப்படி சுத்தி விரும்புது. நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்க பாரு. என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டீன்னா நீ வென்றுவ. இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிக்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற 2வது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நிறுத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை. 15 ஆண்டுகளா கத்துனதுனால இப்ப என்ன பண்றான்? அந்த காந்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது இந்த கிண்டி கிட்ட. அதுல இங்க வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு, இந்த சிங்காரவேல இருக்கு, இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனா இருக்கு, பாட்டி வேலுநாச்சியா இருக்கு, நம்ம பாட்டன் மருது வண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையா அடிக்கிட்டானா. இந்த அருங்காட்சியத்துல இது மருது வண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலிடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்கப்பா, அங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்றான்? இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா. உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம போனீனா நீ செத்துட்ட. அப்ப உன்கிட்ட பேசி பயன் இல்லை. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ. நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனா இது பரிதாபமா இருக்கு. அதான் பிரச்சனை இருக்கு.